மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்து போகிறதான இந்த கஷ்டத்தின் வேளைகள், நெருக்கத்தின் வேளையிலே நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருந்து அவரோடு கூட, அவர் மேல் நம்பிக்கையோடு கூட அவருடன் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, என்ன பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, நம் வாழ்க்கையே இல்லாமல் போகிறது, நாம் உருக்குலைந்து போகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வந்தாலும் கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்தில் சங்கீதம் 46 நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் அதை அனுபவித்ததினாலே அவன் சொல்லுகிறான், ஏன் என்று சொன்னால் தேவன் அது நடுவில் இருக்கிறார், அவர் அதற்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனை அறிந்த நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவரை சார்ந்து அவருடன் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அதிகாலையிலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே நாம் கடந்து போகிற பாதைகளை குறித்து ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எந்த விதத்திலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அதில் எப்படியாக சொல்லியிருக்கு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதற்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஆகவே கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட அவரோடு இணைந்து வாழ்வோமாக. அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, நம்மை அதற்கென்று ஒப்பு கொடுப்போமாக. இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும், தேவனே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து உம்மோடு என்றும் வாழ எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமாக. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எத்தனை நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் அதிகாலை தோறும் உம்மை தேடி வருகிறவர்களிடத்திற்கு, உம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு, உம்மோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு அதிகாலையிலே நீர் சகாயம் பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல அதிகாலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை அலங்கரிப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாள் முழுவதும் அந்த கிருபையிலே நாங்கள் பலன் கொண்டு நடக்க நீர் உதவி செய்ய போறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவாவியானவர் ஒவ்வொருவரின் மேலும் நீர் அசைவாடும்படியாய் செபிக்கிறேன், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கழுகூறத்தக்கதாக கர்த்தர் விடுதலையின் ஆவியானவர் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. விடுதலையோடுமே ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் வேண்டிய கிருபையை நீர் எங்களுக்கு அருளி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலன் அடையத்தக்கதான தேவ வார்த்தைகள், உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள், இன்னும் அதிகமாக தேவன் பேரில் பற்றுதலாய் விசுவாசத்தோடு ஆண்டவரே நடக்க அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். பலதரப்பட்ட தேவைகளோடு ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாருடைய தேவைக்கும் இந்த செய்தியானது கர்த்தாவே, இந்த நாளிலே உமது அடியான் மூலமாக நீங்க கொடுக்கிற அந்த செய்தியானது பதிலாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கடந்து போகிற பாதைக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 105வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறான், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி போற்ற போகிறோம். அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபமாக்க போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா அதிசயமான செயல்களை, அன்பான செயல்களை எல்லாம் நாம் பிரசித்தப்படுத்த போகிறோம். அவைகளை எண்ணி அவரை நினைத்து நாம் துதிக்க போகிறோம். ஆகவே இருக்கிற இடங்களில் எல்லாரும் உற்சாகமாய் என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சுராஜாவும் நாமத்தை சொல்லி சொல்லி நான் மகிழ்வேன். உந்தன் அன்பை என் உள்ளத்தில் எண்ணி எண்ணி துதிப்பாடுவேன். சொல்லுமா, சுராஜாவும் நாமத்தை சொல்லி சொல்லி நான் மகிழ்வேன். உந்தன் அன்பை என் உள்ளத்தில் எண்ணி எண்ணி துதிப்பாடுவேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. பாவியாய் வாழ்க என்னை தேடி வந்தி, பரிசுத்த இரத்தம் சிந்தி என்னை மீட்டி. பாவியாய் வாழ்க என்னை தேடி வந்தி, பரிசுத்த இரத்தம் சிந்தி என்னை மீட்டி. பரமடை உம் அன்பு மிக பெரிது, பாரினில் நிகரேதும் இல்லாதது. பரமடை உம் அன்பு மிக பெரிது, பாரினில் நிகரேதும் இல்லாதது. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. வியாதிகள் வேதனை என்னை சூழ்ந்த போதும் வாழ்ந்திட வழியின்றி கலங்கின நேரம். வியாதிகள் வேதனை என்னை சூழும் போதும் வாழ்ந்திட வழியின்றி கலங்கின நேரம். வார்த்தையினாலே என்னை தேற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தி. வார்த்தையினாலே என்னை தேற்றி வளமான வாழ்வை எனக்கு தந்தி. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. உலகமே என்னை வெறுத்தாலும், நண்பர்கள் யாவரும் கைவிட்டாலும், உலகமே என்னை வெறுத்தாலும், நண்பர்கள் யாவரும் கைவிட்டாலும், நீதியின் தேவன் என்னோடு உண்டு, நித்தமும் மகிழ்வுடன் வாழ்ந்திடுவேன். நீதியின் தேவன் என்னோடு உண்டு, நித்தமும் மகிழ்வுடன் வாழ்ந்திடுவேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. சுராஜா நாமத்தை சொல்லி சொல்லி நான் மகிழ்வேன். உந்தன் அன்பை என் உள்ளத்தில் எண்ணி எண்ணி துதிப்பாடுவேன். சுராஜாவும் நாமத்தை
சொல்லி சொல்லி நான் மகிழ்வேன். உந்த நன்மை என் உள்ளத்தில் எண்ணி எண்ணி துதி பாடுவேன். சொல்லுமா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவாங்க. அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரத்தில் முதல் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா இந்த காலத்துல நான் நிறைய கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் என்ன என்றால், கொரோனாவை காட்டிலும் மிக பயங்கரமான ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா பயம். மனிதர்களுக்குள்ளே பயம், மரண பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல காரியங்களை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த காலவெளியில் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ல விரும்புகிறார், யாக்கோபே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆகவே எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தைரியமாய் இருப்பமாக, ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகவே இயேசு என்னோடு இருக்கும்போது, இயேசு நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து நம்ம கலங்க வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் உற்சாகமாய் பாடுமா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. சொல்லுமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கொஞ்சம் சிரிச்சுமாங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுமா, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆமா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தைரியமாய் ஆண்டோட பிரசனத்திற்குள் நாம் கடந்து வருவோமாக. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நம் இயேசு நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து நம்ம கலங்க வேண்டாம்.
அன்றைக்கு படகுகளே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த அந்த 12 சீஷர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு போய்கொண்டிருந்த வேளையில் பெருங்காற்று வீசி அந்த படகு உடைக்கப்படுகிறது போல அவ்வளவு பலமான காற்றுகள் வீச தொடங்கினது. சீஷர்கள் எல்லாம் பயந்து கலங்கி போய், ஐயோ நம்ம அழிந்து போக போகிறோம், நம்ம எல்லாரும் அழிந்து போக போகிறோம் என்று சொல்லி என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருந்த வேளையிலே அவர்களோடு இருந்த இயேசுவை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏன்னா இயேசு அங்கதான் பக்கத்துல தான், தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருந்தார். அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் நிம்மதியாய் சமாதானத்தோடு அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவரை போட்டு அவர்கள் எல்லாரும் குலுக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்க இங்க அழிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொன்னபோது ஆண்டவர் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரு என்று சொன்ன உடனே அந்த காற்றும் கடலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாம் அமைதியானது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதுதான் முக்கியம். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆகவே அவருடைய பிரச்சனத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய பிரச்சனத்தின் நிறைவினால் ஆண்டவர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் அவனை இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்படி பானம் பண்ணும்போது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரச்சனத்தில் வந்திருக்கிற நாம் தாகத்தோடு இருக்கும்போது அவருடைய ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே இருந்து புறப்படும். அவருடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியிலே அது நடத்த போதுமானதா இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், அவருடைய சமூகத்திற்குள்ளாக கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களோட ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தாங்கப்பா, உங்களோட ஜீவ தண்ணி நதியாக பொங்கி வரட்டும், உங்களுடைய செம்மையான வழியிலே நீர் எங்களை நடத்துங்கப்பா, உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுவோமா? Lord, we need your presence. We need your presence, oh Father. Hallelujah. Let your Holy Spirit fill this place. Hallelujah. Hallelujah. We worship your Father. Hallelujah. Oh Jesus. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Let your living water flow over my soul. And let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Jesus, Jesus, Jesus. Oh Father, Father, Father.
உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே, உந்தன் ஆவி என்னில் தங்கி ஆளட்டுமே, எந்தன் சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையில் எந்தன் பாரம் காவலைகள் வைத்து விட்டேன். சொல்லுமா, உந்தன் ஜீவ ஊற்று என்ன பாயட்டுமே, உந்தன் ஆவி என்னில் தங்கியாளட்டுமே, எந்தன் சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையில் எந்தன் பாரம் காவலைகள் வைத்து விட்டேன். இயேசுவே இயேசுவே என் இயேசுவே, தேவனே தேவனே என் தேவனே, ஆவியே ஆவியே ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடுவோமாக, இயேசுவே 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 என் இயேசுவே, தேவனே தேவனே என் தேவனே, ஆவியே 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. நம்முடைய இதயம் அவரை நோக்கி கூப்பிடட்டும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல நம்முடைய ஆத்துமா கதறட்டும். நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. உங்களுடைய பிரசன்னத்திற்கு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும், நீ மாத்திரம் போதும். நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் கேடகம் ஐயா. ஆகவே நீ மாத்திரம் போதும் என்று சொல்லுமா. நீ மாத்திரம் போதுமே, நீ மாத்திரம் போதும். As the deep panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. As the deep panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நாம வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம்
எந்தென்னா மனேசருமையா ராதிக்கிறே. நீரேன் பலன் நீரன் பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்காடி பணியும். நீர் மாத்திரம் எந்தென்னா மனேசருமையா ராதிக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, நீ மாத்திரம் எந்தென்னா மனேசருமையா ராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி அவரை தொடர்ந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவருடைய பிரசன்னத்தும் அவருடைய சமூகத்தும் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று நாம் ஆசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில, யார் யாருடைய குடும்பங்களிலே, யார் யாருடைய சரீரங்களிலே, யார் யாருடைய கையின் பிரயாசத்திலே, யார் யாருடைய தொழில்களிலே, படிப்புகளிலே விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, நீங்க எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆராதனை செய்யுங்க. ஏன்னா என் தேவன் அவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். மிக அருகில் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மென்மையான தொடுதல் இன்றைக்கு நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய மெல்லிய பிரசன்னம், அவருடைய மெல்லிய சத்தம். மகனே மகளே, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை உருவாக்கினவரும், உன்னை மீட்டுக் கொண்டவரும் மகே நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா. உன்னோடு இருக்கிற மகளே, நீ இதை நினைத்தும் கலங்காதே. நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன்ப்பா. உன் பக்கத்துல மிக சமீபமாய், மிக அருகில் இருக்கிறார். அல்லேலூயா தேவ பிரசன்னம். அல்லேலூயா தேவ பிரசன்னம். இந்த இதயம் பொங்குவே, அன்பினால் நிறையுவே. அல்லேலூயா தேவ பிரசன்னம். அல்லேலூயா தேவ பிரசன்னம். Hallelujah, தேவ பிரசன்னம். எந்த இதயம் பொங்குவே, அன்பினால் நிறையுவே. Hallelujah, தேவ பிரசன்னம். Oh, Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah, தேவ பிரசன்னம். எந்த இதயம் பொங்குவே, அன்பினால் நிறையுவே. Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah, தேவ பிரசன்னம். எந்த இதயம் பொங்குவே, அன்பினால் நிறையுவே. Hallelujah, தேவ பிரசன்னம். Hallelujah. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஐயா. உம்முடைய பிரசன்னம் போதும் ஐயா.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியா நீர் எங்களை கூட்டி சேர்த்தீங்கப்பா. உங்களோட பிள்ளைகளை நீர் அதிகமாக நீ நேசிக்கிறீங்க. மிகவும் அக்கறை உள்ளவராய், கருணை உள்ளவராய், விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல எங்கள் கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நீர் உண்மை உள்ளவராய் இதுவரை நீர் எங்களுக்கு சகாயராய் நீர் இருந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. தேவரே, நீர் எங்கள் வாழ்வில் பாராட்டுகிற ஈவுகளுக்கு, நன்மைகளுக்கு, உபகாரங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பாத்திருவான்கள் அல்லப்பா. உம்மை பல முறை நாங்கள் காயப்படுத்தி இருந்தும் எங்கள் பாவங்களினால், எங்கள் மீறுதல்களினால் உம்மை மிகவும் நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம் அப்பா. உமக்கு வேதனை உண்டாக்குகிற காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆயினும் உம்முடைய அன்பினால், அன்பின் முத்தங்களோடு, அன்பின் அரவணைப்போடு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எம்மட்டும் நீர் நடத்தி வருகிறீங்க அப்பா. உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய அன்பின் வார்த்தைகள் நாளை நீர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆட்சி தேர்ச்சி வருகிறேன். எங்களை பலப்படுத்துகிற வார்த்தையை நீ சொல்லி எங்களை நீர் பலப்படுத்துகிறீங்க அப்பா. மகனே, மகளே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லிய உன்னுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு நேரமாய் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கவும், உங்களுடைய பிரசனத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்களுடைய பிரசனத்தில் கிடைத்த விடுதலையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை இந்த நாளிலும் இந்த நேரத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. மீதியான எல்லா ஆராதனை பகுதிகளிலும் நீர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக. உங்களுடைய மெல்லிய சத்தத்தினால் நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. அன்போடு பேசுகிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்சி தேற்றுங்கப்பா. நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையை நீர் அறிவீர். ஆகவே எங்கள் இருதயத்திற்கு, எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை அறிகிற தேவன், எங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தானப்பா. ஆகவே நீர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. மீதியான எல்லா ஆராதனை பகுதிகளிலும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே கூடி வந்திருக்கதான அனைத்து மக்களையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட எப்போதும் இருப்பாராக. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நம்மை சுற்றி நிகழ்கிறதான ஒவ்வொரு நிகழ்வுகளும் வித்தியாசமாய் நாம் எதிர்பார்க்காததும் நாம் விரும்பாததுமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்போமாக. என்ன நேர்ந்தாலும் என்ன சூழ்ந்தாலும் அதன் நடுவிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலும் கூட நாம் தேவனை ஆராதித்தோம், தொழுது கொண்டோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோமாக. வேதாகமம் உள்ளவர்கள் எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வீடுகளில் இருந்தாலும் சபையில் இருப்பது போல ஆராதனையின் உணர்வோடு கூட பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் நானும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வேத புஸ்தகத்தை சொல்லுகிற வசனங்களை எடுத்து அதை தியானித்து வாசித்தால் மட்டுமே அது நம்முடைய மனதிலே தங்க முடியும். ஆகவே நீங்க ஒவ்வொருவரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் அங்கே வாசிக்க, உங்களுக்குள் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரையிலும் இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம்.
1 Thessalonians chapter 3 verse 2 to 4. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. யாவரும் இருந்த இடத்துல கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குவையா. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குவையா. கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி தீரே, உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். உந்தன் தயவால் மாலை போல் நிற்கச் செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உந்தன் தயவால் மாலை போல் நிற்கச் செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு வாடை நீக்கே என்னை சந்தோஷத்தால் மூடினே. சாக்கு
சேர்ந்து உம்மை போற்றுகிறே. அவரை போற்றுவோமாக. கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. பலத்தால் இதை கட்டினே, என்னை மான்கால்கள் போல ஆக்கினே. பலத்தால் இதை கட்டினே, என்னை மான்கால்கள் போல ஆக்கினே. யாவரும் சேர்ந்து உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினே. உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினே. உம் திருப்பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவே, உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவே, உம் திருப்பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவே, உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவே. கண்மலையே இப்போதே என்னை கைவிடா தெய்வமே, கண்மலையே இப்போதே என்னை கைவிடா தெய்வமே. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் யாவரும் ஒன்று கூடி ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் கூட நீர் இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. பக்தி விருத்தியை எல்லாருக்குள்ளும் ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியுமாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்களுடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபைகளிலும் அந்த நாட்களிலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு, தேவனை வழிபடுகிறவர்களுக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே பலவிதமான சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இவ்விதமான உபத்திரவங்களும் பெருகி வந்தது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தெசலோனிக்கிய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது தீமோத்தேயுவை அவர்களுக்கு உபத்திரவ காலத்தில் அவர்களை திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் அவர்களை புத்தி சொல்லி அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை தைரியம் ஊட்டுவதற்காக தீமோத்தேயுவை தெசலோனிக்கிய பட்டணத்திற்கு அந்த சபைக்கு அனுப்ப வேண்டியது அவசியமாய் எண்ணப்பட்டது. எதற்கு என்று சொன்னால், உபத்திரவங்களின் நடுவிலே இருக்கிற மக்கள் அசைக்கப்படாமல் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் நிலைத்திருப்பதற்காக, தேவனோடு உள்ளதான உறவிலும் ஐக்கியத்திலும் வளர்வதற்கு ஏதுவாக அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கடந்து போகிற உபத்திரவத்தின் நடுவிலே அவன் கூட இருந்து அவர்களை புத்தி சொல்லவும் தைரியப்படுத்தவும் திடப்படுத்தவும் வேண்டும் என்பது அவசியம் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு அறிந்தபடியினால் அவன் அதை தீமோத்தேயுவை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்து இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். இதில் அவன் சொல்லுகிறதான 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க அந்த மக்கள் தெசலோனிக்கிய சபை மக்கள் கடந்து போனதான அந்த உபத்திரவங்களை குறித்து சொல்லும்போது, இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் கொள்ளை நோயினாலே, கொரோனா என்ற வைரஸ் கிருமியினால் ஏற்பட்டிருக்கிறதான ஒரு உபத்திரவத்திற்குள் நாம் இன்றைய தினத்தில் நாம் கடந்து போகிறோம். ஆனால் அங்கே சொல்லுகிற வார்த்தை, இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை நாம் சகிக்க பொறுத்து கொள்ள நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இவ்விதமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் என்றால், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, லூக் சாப்டர் 9 verse 23, பின்பு இயேசு அவர்கள் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை
தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பாடுகளை, சோதனைகளை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனைகள் அற்ற, இன்னும் உபத்திரவங்கள் அற்ற, பாடுகள் அற்ற சுகமான ஒரு சூழ்நிலையின் நடுவிலே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றியவர்கள் யாராயிருந்தாலும் சிலுவை என்று சொல்வது உபத்திரவத்தையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் குறிக்கிறது. அதை சுமந்து கொண்டுதான் அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க, அதை மேற்கொண்டு நாம் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான், மலையும் பள்ளத்தாக்கு நிறைந்தவைகள் தான், கரடு முரடவைகள் தான். எல்லாமே மலர் படுக்கையாய் வாழ்க்கை அமைவதில்லை. ஆனால் அது நடுவிலே நீங்களும் நானும் நாம் கடந்து போகிற பாதைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாய் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாடுகள் இராது, பிரச்சனைகள் இராது, வேதனை இராது, வியாதிகள் இராது, உங்களுக்கு கஷ்டம் இல்லை, கவலைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை என்ற ரீதியாய் சிலர் அமிதமாய் போதிக்கிறபடியினால் அதை டெலிவிஷன் மூலமாய் கேட்கிற மக்களுக்கு, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு கஷ்டமே இருக்காது, பாடுகளே இருக்காது, உபத்திரவங்களே இருக்காது, சோதனைகளே இருக்காது, பிரச்சனைகளே இருக்காது, அப்படியானால் அவரை பின்பற்றலாம் என்று அநேகர் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவர்கள் தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் இவ்விதமாய் இயேசுவை பின்பற்றினவர்கள் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்று பிரசங்கித்தவருடைய வார்த்தையை கேட்டு அது நிமித்தமாய் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவர்கள் விசுவாசிகள் ஆகிற போது ஒரு சின்ன சின்ன சோதனையோ கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் அதிலே தாக்கு பிடிக்க முடியாமல் ஸ்தம்பித்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை என்று வந்த உடனே சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஐயோ, இவ்விதமாய் எனக்கு நிகழ்கிறது என்பதாக அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக ஆகிறார்கள். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது போகும் இடமெங்கும் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பிரயாணப்பட்டு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து வந்தார். அவ்விதமாய் பிரசங்கித்து வந்த போது சீஷர்களோடு கூட தனிமையாய் நேரம் எடுத்து கூட அவர் பேசினார். அவ்விதமான நேரங்களில் கூட ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை சுகமான நிலைமையில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் என்று அவர் வாக்கு கொடுக்கவில்லை. மாறாக அவர்களை ஆண்டவர் பலவிதமான உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் என்று அதற்குரிய ஆயத்தங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் போதித்தார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர்களாய் இருந்த பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவன் நிருபங்களிலே சபைகளுக்கும் வாசிக்கிறதான உங்களை போன்ற என்னை போன்ற மக்களுக்கும் அவர்கள் அறிவுரையாய் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம், Acts of the Apostles chapter 14 verse 22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி
சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் புத்தி சொன்னார்கள். ஆகவே சீஷர்களை அந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே விசுவாச மக்களாய் பல்வேறு சபைகளில் இருந்த மக்களுக்கு அப்போஸ்தலர்கள் போதித்து வந்த காரியத்தை அங்கு வாசிக்கிறோம். அங்கு சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர வேண்டும், அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள், உபத்திரவப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்ற விரும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இதே விதமான கஷ்டங்களும் உபத்திரவங்களும் நேரிடும் என்பதை அங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டு அவன் எழுதுகிறான். பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 1 பேதுரு 2 19 20. ஏனெனில் நல்ல கவனிங்க, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய். உபத்திரவங்களை எப்படி சகிக்கணுமா? பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமானதாய் இருக்கும். அடுத்த வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதாவது நம்ம தப்பு செய்து அதனால அடிக்கப்பட்டு உபத்திரப்படுத்தினால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே வாசிக்கப்பட்டதான இந்த பகுதிகளிலே பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலராகிய பிரதானமானவர்களாகிய அவர்கள் விசுவாசிகள் சந்திக்க நேரிடுகிறதான உபத்திரவங்களை குறித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி பொறுமையாய் நீங்கள் அதை சகித்து கடந்து போக வேண்டும் என்று அவளை திடப்படுத்துகிறதை நாம் நிருபங்களிலே வாசிக்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவமான நெருக்கடியான காலகட்டங்களில்தான் தேவன் நம்மோடு இருப்பதை பிறர் காணும்படி கர்த்தர் செய்கிறார். திரும்ப சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான கஷ்டங்கள் ஏன் வருகிறது? ஏன் உபத்திரவங்கள் நமக்கு நேரிடுகிறது? இவைகளின் நடுவில் தான் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர் என்பதையும், நம்மோடு கூட கர்த்தர் நிச்சயமாய் உறுதியாய் உண்மையாய் இருக்கிறார் என்பதையும் அந்த சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிறர் காணும்படி கர்த்தர் அமிதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார். ஆகவே உபத்திரவங்கள் நேரிடும் போது நாம் அசைக்கப்படாதபடி, தேவனை விட்டு விலகி போகாதபடி பொறுமையாய் சகித்துக் கொண்டு அதன் வழியாய் கடந்து போகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டியது, நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை உபத்திரவங்களின் வழியாய் அதை பொறுமையாய் சகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரையும் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது நமக்கு மட்டும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, அப்படித்தானே? நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்மோடு கூட
கர்த்தர் இருக்கிறார் என்பது நமக்கு நன்கு தெரிகிறது. இதுவரையும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு மாத்திரம்தான் அந்த உண்மை தெரிந்தது. ஆனால் இப்பொழுது இந்த கொரோனா தொற்று நோய்கள், கொள்ளை நோய் நடுவிலே, பொருளாதார நெருக்கடியின் நடுவிலே, வேலை இல்லாத நிலையிலே, வருமானங்கள் இல்லாத சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போகிற பாதைகளில் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மக்கள் அறியும்படியாய் இந்த நாட்கள் இந்த உபத்திரவத்தின் நடுவிலே நாம் பொறுமையாய் சகித்து போவோமானால் இதன் நடுவிலும் மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதை பிறருடைய கண்கள் காணும்படி அவர் செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மாத்திரம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம் மாத்திரம் அறிந்திருக்கிறது. நம்முடைய சபை மக்களாகிய நாம், நம்முடைய சபை தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் மாத்திரம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் பெருகும் போது அது நடுவின் வழியா நாம் பொறுமையாய் சகித்து போகும் பொழுது கர்த்தர் அதன் நடுவிலே நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், மற்றவர்கள் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடு என்று நாம் முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல் தேவனை நோக்கி பார்ப்போமாக. இதை நான் சொல்வதை உங்களால் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நான் சில வேதத்திலிருந்தே சில அனுபவங்களை தேவனுடைய மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போன, நம்மை போன்ற வாழ்க்கை வாழ்ந்த போது அவர்களுக்கு நேரிட்ட சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டதான சூழ்நிலையில் அவர்கள் எவ்விதமாய் அதை கடந்து போனார்கள், அந்த அவர்கள் கடந்து போன பாதை கஷ்டமாய், வேதனையான, கைவிடப்பட்டதான ஒரு நெருக்கடியான பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதுவரையிலும் கர்த்தர் அவர்களோடு இருந்ததை அவர்கள் அறிந்திருந்த போதிலும், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த போதுதான் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி கர்த்தர் நம்மில் இருந்து, அவர்களில் இருந்து அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Genesis chapter 39 verse 2. ஆதியாகமம் 39:2. மறுபடியும் வாசிக்கமா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். தன்னுடைய எஜமானனாகிய போத்திப்பாருடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட யோசேப்போடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானனாகிய போத்திப்பார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த இடத்துல யோசேப்பு அவனுடைய தகப்பன் வீட்டிலேயே, அவன் அங்கேயே சுகமான நிலையில் அவன் இருந்திருக்க முடியும். அவ்விதமாய் இருந்திருந்தால் அந்த சுகமான காலகட்டங்களிலே அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பது. ஆனால் அவன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் விற்கப்பட்டு அவன் போத்திப்பார் வீட்டிலே அடிமையாய் கொண்டு சென்ற போதுதான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை போத்திப்பாரும் அவன் வீட்டார் அனைவரும் அறிந்து கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இருக்கிற இடத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு நெருக்கடி, நமக்கு ஒரு கஷ்டம் இவ்விதமாய் நிகழும் போதுதான் அது நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பிறர் காணும்படி அவர் தம்மை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு மட்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்தால் மட்டும் போதாது.
நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை தேவன் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொண்டாரும். அதுதான் மக்கள் நடுவிலே ஏன் இவர்கள் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறார்களே, நாமும் இதே பிரச்சனை வெளியே போறோம், அவங்களும் அதே பிரச்சனை வெளியே போறாங்க, ஆனா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் சொன்னா, அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண வேண்டும். ஆகவே இந்த உபத்திரவங்களின் பாதையில், இந்த சோதனையின் காலத்தில், இந்த கொரோனா வைரஸினுடைய நாட்களிலே நீங்கள் நானும் எதை குறித்தும் நாம் சோர்ந்து போகாமல், நாம் அது நடுவிலே கர்த்தரை, நமக்குள் இருக்கிறவரை பிறர் காண செய்வோமாக. அடுத்தபடியாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாம் தெரிஞ்ச அனுபவத்தில் தான் பேசுறேன், எல்லாமே நம்ம எல்லாருக்கும் மனப்பழம் தெரிஞ்ச பகுதி. ஆனாலும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம், Daniel chapter 3 verse 24 and 25. தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தவன், அவங்க எரிந்து சாம்பலாகிறதை, என் சொல்லுக்கு கீழ்ப்படியாதவங்க சுட்டரிக்கப்பட்டு அவர்கள் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும், அவர்கள் சாம்பல் ஆகிறத நான் பார்க்கணும் சொல்லி அவன் ஒரு சிம்மாசனத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த நெருப்பு சொல்லுக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். இப்பொழுது சொல்லப்படுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து ஆச்சரியப்பட்டு தீவிரமாய் எழுந்திருந்து தன்னுடைய மந்திரிமார்களை நோக்கி, நாம் கட்டுண்டவர்களாய் 3 எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை நாம் போட்டோமே, அக்னியிலே போடுவித்தோமே. அப்பொழுது அந்த மந்திரிமார்கள் அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார். 3 பேரை தான் நம்ம போட்டோம் சொல்லி ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், ஆனால் இப்பொழுது அந்த நெருப்பு செல்ல பார்த்தா அங்க 4 பேர் கட்டி போட்டோம், இப்போ கட்டுகள் அவிழ்ந்து விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய சுகமான காலங்களில், நல்லபடியா நார்மலா அங்க போய் இருக்கிற காலங்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததை அவர்கள் மாத்திரம் அறிந்திருந்தார்கள். மற்றவர்களுக்கு யாருக்கும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறது தெரியாமல் இருந்தது. ஆனால் என்றைக்கு நெருப்பு சூளைக்குள் போடப்பட்டார்களோ, அந்த உபத்திரவத்துக்குள்ளாக வழக்கமான சூடை விட 7 மடங்கு சூடாக்குன்னு சொல்லி ராஜா சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம். என் சத்தத்துக்கு, என் சொல்லுக்கு கீழ்ப்படியல, நீங்க அவங்கள போய் நெருப்பு சொல்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இல்ல, இவனும் கூட போய் நின்று ஐவிட்டாச பார்க்கறான். அவங்க எரிந்து சாம்பலாகிற, துடிதுடித்து சாகிறத பார்க்கணும்ட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். நடந்தது என்ன? அந்த நெருப்பு சூளைக்குள் போடப்பட்ட போதுதான் கர்த்தர் அவர்களோடு கூட 4ஆம் அவராய் தேவபுத்தருடைய சாயலுக்கு ஒப்பானவர் அவர் அந்த இடத்துல அவர்களோடு கூட அவர் கடந்து வந்து அவர்களோடு இருக்கிறதை நேபுகாத்நேச்சாரும் அவருடைய மந்திரிமார்களும் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்னைக்கு தான் அவர்களோடு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உபத்திரவங்களின் நடுவிலே, நெருப்பு சூளையின் நடுவிலும், பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் ஏற்படுகிற அந்த நேரத்திலும் கூட அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறவர் அல்ல, அவர் இறங்கி வருகிற தேவன் என்பதை அந்த தேசத்தின் மந்திரிமார்களும் நேபுகாத்நேச்சார் ராஜாவும்
காணும்படி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். இப்ப புரியுதா நான் எதுக்கு உபத்திரவங்களின் நடுவில் கர்த்தர் அவர் நம்மோடு இருப்பதை பிறர் காணும்படி செய்வார். ஆகவே உபத்திரவங்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நீங்களும் நானும் பொறுமையாய் அதை சகிக்க வேண்டும் என்பது நோக்கம். அடுத்தபடியாய் அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 verse 20 to 23, தானியேல் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் நான் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய தரியு ராஜாவாகிய உமக்கு முன்பும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா அவன் தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். போதும், தானியேல் கெபியிலிருந்து வெளியே தூக்கிவிடப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் முதல் அதிகாரத்திலிருந்து இந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதான நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. ஆகிலும் சிங்க கெபிக்குள் அவன் போடப்பட்ட பின்புதான் தரி ராஜாவுக்கும் அந்த பாபிலோனின் பிரதானிகளுக்கும் கர்த்தர் தானியேலோடு கூட இருக்கிறான் என்பது தெரிய வந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த கெபிக்குள் அவன் போடப்படாமல் இருந்தால் மற்றவர்கள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க முடியாது. அவன் கர்த்தரோடு கூட நெருங்கிய ஒரு உறவு வைத்திருந்து தேவனை அதிகமாக நேசித்து தன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுத்து பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது என்பதை அறிந்திருந்த போதிலும் கட்டளை வெளிப்பட்ட பின்பும் கூட தான் முன்பு செய்து வந்தபடியே வழக்கத்தின்படியே தினந்தோறும் 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் உபத்திரவங்களின் வழியே கடந்து போறது மட்டும் இல்ல, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை முக்கியப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு பெருசு, வேற யாரும் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு தேவன் தான் முக்கியம், கர்த்தரை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியமே இல்லை என்ற உணர்வோடு கூட அவன் இருந்த காரணத்தினால் அவன் பூட்டப்பட்ட அறைக்குள் அவன் ஜெபம் பண்ணல. பலகணிகள்லாம் திறந்து வச்சு வாசல்லாம் திறந்து வச்சுட்டு எப்பவும் போல ஜெபம் பண்ணதான் ஜெபம் பண்ணான். அதனால கர்த்தர் அவனுடைய நம்பிக்கையை, அவனுடைய முக்கியம் கொடுத்ததான பிரயாரிட்டியை கண்டு, கர்த்தருக்கு கொடுத்த கனத்தை கண்டு கர்த்தர் அவனை அந்த சிங்க கெபிக்குள் உள்ளே போடப்பட்டாலும்
அந்த உபத்திரவத்தின், சோதனையின், பிரச்சனைகளின், பாடுகளின் அனுபவத்தின் வழியாய் பொறுமையாய் சகித்து அவன் உள்ளே போனதுனால அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அன்றைய தினத்தில் ராத்திரி முழுவதும் சிங்கக்கதி, முந்த நாள் சாயங்காலத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. சும்மா போட்டுட்டு உடனே தூக்கிடல. அவன் இரவு முழுவதுமாய் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் காலை வரை அங்கே இருந்தான். ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று அவன் தைரியமாய் சொல்ல முடிந்தது. அவனை வெளியெடுக்க சொன்னான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமே வராது, பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, சோதனையே வராது அப்படின்னு நினைக்க கூடாது. வரும். ஆனா எது வந்தாலும் அது நடுவில் ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால், நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு தெரியும். எப்பொழுதும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று இதுவரையும் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. பிறருக்கு தெரியும் வண்ணமாய்தான் நம்மை இதன் வழியாய் கடந்து போக செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வழியாய் நாம் பொறுமையாய் சகித்து கடந்து வரும் பொழுது பிறர் காணும்படியாய் நம்மோடு இருக்கிறவர், அவர் பெரியவர் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இல்லாதிருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் சிலர் நினைக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு என்னன்னா, எனக்கு பிரச்சனையே வரல, போராட்டமே இல்லை, சோதனையே இல்லை, அப்படின்னா தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு கஷ்டமே வரலன்னு சொல்லி அடையாளமா பிரச்சனை இல்லாத, நெருக்கடி இல்லாத காலகட்டத்தை நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. பெரும்பாலும் நெருக்கமான, உபத்திரவமான நேரங்கள் தான் கர்த்தர் நம்மோடு இருப்பதை பிறர் காணும்படி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார். எப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தெரியும். உன் குடும்பத்தோடு இருக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த விதமான கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் நீ கடந்து போனாதான் அது நடுவில் என்னை நான் வெளிப்படுத்த முடியும். உன்னோடு கூட இருக்கிறவர் நான். அங்க நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போட்டுட்டு அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை பாரு. அவங்க பாதிக்கவே படல பாரு. அவங்களை கட்டி வச்சிருந்தவங்க போட்டோம். ஆனா இப்ப விடுதலையோடு அவங்க உலாபுறாங்க பாருங்க. அவன் ஆச்சரியப்படுறான், பிரமிக்கிறான். இதே மாதிரிதான் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பிரமிக்கும்படியா இந்த நாட்கள்ல கர்த்தர் தம்மை நம் மூலமாய், நம் குடும்பத்தின் மூலமாய், நம்முடைய சபையின் மூலமாய் அவர் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாமல் பொறுமையோடு கூட நாம் சகிக்க வேண்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 34, 35, 36 வசனங்களிலும் 46 வசனத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 Samuel chapter 17 verse 34, 35 and 36 and verse 46. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36, 46 வசனத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க கேட்போம். தாவீது சவுலை பார்த்து, தாவீது சவுல் ராஜாவை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய், அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். எதை அடிச்சானா? சிங்கத்தை ஒரு அடி அடிச்சு அந்த கவிட்டு போற ஆட்டுக்குட்டி அது வாயிலிருந்து தப்புவித்தேன். இனி ஒரு சந்தர்ப்பத்தில் கரடி மந்தையில் உள்ள ஒரு ஆடை பிடிச்சிட்டு போகும்போது அதையும் போய் கரடியும் ஓங்கி அடிச்சு அதனுடைய வாயிலிருந்து சேதம் இல்லாமல் நாட்டுக்குட்டி தப்புவிச்சேன். அது என் மேல் பாய்ந்த போது, அந்த சிங்கமும் கரடியும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் என்னை பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து, நான் அதனுடைய தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதை நான் அடித்து சிங்கத்தையும் கொண்டு போட்டேன்,
கரடியும் கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் ஆ, அந்த கரடியையும் ஆ, உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று அவன் அந்த இடத்துல கோலியாத்துக்கு முன்பதாக யார் அவனோடு கூட யுத்தம் பண்ண போவது என்கிறது பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருந்த போது தாவீது அந்த இடத்துல தன் சகோதரர்களை பார்க்க வந்தவன் அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததை கேட்டு வைராக்கியம் அடைந்து சவுல் ராஜாவிடத்தில் போய் சொல்றான், நான் தனியே போய் நான் ஒருவனாய் போய் இவனை முறியடிப்பேன், கர்த்தர் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பேசும் பொழுதுதான் சவுல் ராஜா சொல்றான், ஏப்பா அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், அவன் ராட்சதன், நீ சிறு பையன்பா, நீ இளைஞர் வாலிபன், ஆனா அவன் பல யுத்தத்தை செய்தவன், முடியாதுப்பா உன்னால, என்னாலேயே முடியாம நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன்னாலே முடியாதுன்னு சொன்ன போதுதான் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்ல, எனக்கு அனுபவம் இருக்கு ராஜா, ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்தது, இரண்டுமே என் மந்திரில் ஆட்டுகளை பிடிச்சிட்டு போகும்போது நான் அதை போய் அடிச்சு ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சது மட்டும் இல்ல, அதனுடைய தாடையை பிடிச்சது என் மேல பாஞ்சது என்னைய கொல்றதுக்கு, என்னைய கடிக்க வந்த போது அதனுடைய தாடையை பிடிச்சு கிழிச்சு அதை கொன்று போட்டேன்னு சொல்லி, அதே போல விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று அவன் சொன்ன. 46ஆம் வசனத்தை வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, உன் தலையை பெலிஸ்தனாகிய கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்றான், உன் தலையை உன்னிடத்திலிருந்து வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை, பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர், நல்லா கவனிங்க, அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அங்கு என்ன சொல்ல வருகிறான் என்றால், பூலோகம் எங்கும் உள்ளதான மனுஷர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள செய்வதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அப்படி சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, தாவீதோட கர்த்தர் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும், அவங்க அப்பா கூட அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவன் கிண்ணறம் வாசித்தான், அவன் ஆடை நல்லா மேய்ச்சான், அப்படிலாம் நமக்கு எல்லாம் கதை தெரியும். ஆனா அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது எப்போ வெளிப்பட்டது என்றால், சிங்கம் வந்த போது, அவன் மேல் பாய்ந்த போது அதை கொண்டு போட்டார் பிச்சு. ஏதோ நியூஸ் பேப்பரை ரெண்டா கிழிக்கிற மாதிரி, நம்ம சக்திக்கு அதுதானே முடியும், நம்ம சிங்கத்தை கிழிக்க முடியுமா? நம்ம பாசையில் சொன்னா ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழிச்சுட்டானா. கரடி வந்தது, அதையும் ஒரு அடி வச்சு ஆட்டுக்குட்டியை விளக்கிட்டு அது பாய்ந்த போது அதையும் தாடையை பிடிச்சு கிழிச்சு ஒரு தாளை கிழிக்காம கிழிச்சு போட்டாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றான். அதே மாதிரி இந்த பெலிஸ்தனும் இன்னைக்கு அப்படித்தான் ஆவான். அவனுடைய தலையை நான் வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும்படி நான் செய்வேன். அதனால இஸ்ரவேலின் தேவனானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை பூலோகம் எங்கும் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என்று அவன் சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, அந்த கஷ்டம், அந்த நெருக்கடி, அந்த அனுபவம், சிங்கம் வந்த அனுபவம், கரடி வந்த அனுபவம், இப்போ கோலியாத் வந்த அனுபவம், இந்த 3 அனுபவங்கள் இல்லைன்னா கர்த்தர் தாவீதோட இருந்தார்னு வசனத்தை வாசிட்டு போயிடுவோம். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை இந்த 3 அனுபவங்கள் பிறர் காணும்படியா அவன் சொல்றான், பூலோகத்தில் இருக்கிற யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அந்த அனுபவம் தான், அவ்விதமான உபத்திரமும் பாடும் கஷ்டமும் சோதனையும் தான், நெருக்கடியும் தான் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிறர் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும்
பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் யாரும் விரும்புவது கிடையாது. நாம் யாரும் கஷ்டமே வர்றதுக்கு விரும்புறது கிடையாது, உபத்திரம் வர்றதுக்கு விரும்புறது கிடையாது, பிரச்சனை வருவதற்கு விரும்புகிறது இல்லை. ஆனால் அவைகளின் நடுவில் தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் தான் இதுவரை நமக்கு தெரிந்தது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு எனக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும். ஆனா எப்போ நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பாடல் உபத்திரங்களும் வருது, நெருக்கடி வருதோ, அந்த நடுவில் தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அவர் பிறர் காணும்படி, நாம் தனியே இல்லை, நம்மோடு கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்பதை பிறர் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தினுடைய கடைசி 3 வரியை வாசிக்கும் பொழுது, அங்கே ஜான் சாப்டர் 16 verse 33 பின்பகுதியை வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். திரும்ப வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கண்களை மூடுவோமாக. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் எதை கண்டும் சோர்வடைய வேண்டிய அவசியமே இல்லை, மனம் அடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, இவ்விதமாய் நேர்ந்து விட்டது என்று பதற வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நம்மை நடத்தின தேவன், இதுவரை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த நீங்களும் நானும் இவ்விதமான சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள, அவர் மகிமைப்பட ஏதுவாக அமையும் என்பதை அறிந்து கொண்டு பொறுமையோடு கூட உபத்திரவங்களை சகிப்போமாக. மறுபடியும் கடைசியாக ஒரு முறை 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். 1 தெசலோனிக்கர் 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கண்களை மூடி. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம்
படிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமு. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமு. அருணாத இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருணாத இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருணாத சமூகத்தில். ஆமென். ஆனந்தம் பேரானந்தம் நம் அருணாத சமூகத்திலே. நண்பர்கள் கைவிட்டாரோ? நம்பிரோ எதிர்த்தனரோ? நண்பர்கள் கைவிட்டாரோ? நம்பிரோ எதிர்த்தனரோ? கைவிடானம் தேவனே கரம் பற்றி அமர்ந்து. கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருணாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருணாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? இயேசுவுண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? ஆனாலும் இயேசுவுண்டு பதறாதே மனமே. ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீர் அதில் திருப்திப்படவில்லை. நீர் விரும்புகிறது எங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை இவ்விதமான பாதைகள் வழியாய் கடந்து போக அனுபவத்தை தருகிறீர் ஆண்டவரே. இதை பொறுமையாய் சகித்து பொறுத்து போக எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரும் கூட ஒரு தனி மனிதனோடு பேசுவது போல எங்களோடு நேரம் எடுத்து பேசினீர். எங்களுடைய உள்ளங்களில் இந்த நேரத்தில் இந்த ஆறுதல் கலந்து கொள்ள வந்த போது பல்வேறு விதமான கேள்விகளோடும்
பல்வேறு விதமான தயக்கத்தோடும் பயத்தோடும் திகைப்போடும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோம். ஆனால் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நீர் பேசின வார்த்தைகளை கேட்ட போது நீர் எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கதே நாங்கள் மட்டும் அறிந்தால் போதாது, எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை அறியும்படி செய்ய வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்காய் உம்மை கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்தது எவ்வளவு நலமானது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நீர் எழுதி வைத்த மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு எழுதி கொடுத்ததுனால அதன் மூலமா நாங்கள் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. உம்முடைய வேத புஸ்தகத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமான ஒரு உபத்திரவ காலத்தின் வழியாக நாங்கள் கடந்து போகும்போது ஏன் இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இதை தட்டி கேட்கவில்லை? இதை ஏன் ஆண்டவர் சரிப்படுத்த முடியவில்லை? உலகமெங்கும் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்களே, ஏன் இந்த வைரஸை மாற்ற முடியவில்லை, அழிக்க முடியவில்லை? எத்தனையோ பேர் எங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், உங்கள் தேவன் எங்கே என்று தலையை துலுக்குகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். இவையெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் நிறைவேறும் போது எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் என்பவர் கோயிலில் வைத்து கும்பிடுவதற்கல்ல, ஆண்டவர் கடவுள் என்பவர் ஒரு முக்கியமான ஒரு ஆலயத்தில் வைத்து வழிபடுவதற்கல்ல, கடவுள் என்பவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுவதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு அல்ல. எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையின் கஷ்டங்களின் நடுவிலும் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள, பூலோகம் எங்கும் உள்ளதான மக்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்கிறீர். அதற்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க முறுமுறுத்திருந்தப்போமானா, என்ன ஆண்டவரே நீ எங்க ஜெபத்தை கேட்க மாட்டேங்க நாங்க சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுங்கப்பா, முறுமுறுத்திருந்தா கூட எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மற்றவங்க கேள்வி கேட்டதுக்காக நாங்க என்னைக்காவது சொல்லியிருந்தா கூட எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆனா எங்களுக்கு ஆழமா தெரியும், இன்னைக்கு நீ பேசுனீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யாவரும் எங்களுக்குள் இருக்கிற உம்மை அறிந்து கொள்ளும்படி நீர் வெளிப்படுவீராக. எல்லா துதியும் கனம மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். துதி கனமாகிமாய் உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமாய் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ர, மிக ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரமோ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமாகிமாய் உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமாய் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒருவரை ஒருவர் கரங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், மறந்து போகாதீங்க. உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார். அதை நீங்க மட்டும் அறிஞ்ச போதாது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறியணும்.
அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் பிரதிகூலங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் அதன் நடுவில் கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிறர் காணும்படி செய்வார். God bless you.